நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைக்கும்போது ஒரு வயலுக்கும் ஒரு கேட் வால் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் கேட் வால் வைக்க முடியும். இதே வந்து ஒரே இடத்துல வந்து 3 அல்லது 4 வயலுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு 4 கேட் வால் 5 கேட் வால் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக பிளான் பண்ணி தான் வைக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 3 கேட் வால் வைக்க போகிறோம். இப்போ அந்த 3 கேட் வாலும் வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, மெயின் லைன்லேருந்து ரைசர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து டீ போட்டு தான் வைக்க போகிறோம். எல்லா கேட் வாலையும் வந்து வெர்டிக்கலாக தான் வைக்க போகிறோம். எதனால் வந்து வெர்டிக்கலாக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வெர்டிக்கலாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, வாட்டரோட ஃப்ளோ இருக்கும்போது பைப் லைட்டாக வந்து ஷேக் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம வெர்டிக்கலாக வைக்கும்போது இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் கேட் வால் வைக்கிறோம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீ வந்து வரிசையாக கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டீக்கும் செகண்ட் டீக்கும் இருக்க கேப் வந்து மினிமம் ஒரு 8 இன்ச்சாவது இருக்கணும். இப்போ இந்த இடத்துல அப்பா வந்து சப்ளைனை வந்து கேட் வாலோட வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறாரு. நம்ம ஃபஸ்ட்டு எல்போ போட்டு அந்த ரைசர் பைப் வந்து கேட் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்போலையும் சப்ளைன்லேயும் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம சப்ளைனை வந்து அந்த எல்போவில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஜாயினர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்ம அந்த எல்போவில் வந்து சப்ளைனை ஃபிக்ஸ் பண்ணும் போது ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து அந்த டேக்கப் இருக்க மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இன்லைன் ஹோஸ் வந்து இழுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு டேக்கப்பும் வந்து மடங்காமல் வாட்டர் ஃப்ளோ வந்துட்டு கரெக்டாக இருக்கும்.